போதும் அரசருக்கு கொடுத்த மரியாதை. யூதர்களோட ராஜாவுக்கு போட்டிருக்கிற வஸ்திரம் ஒண்ணுதான் குறைச்சல். இது யூத ஜனங்களோட ராஜாவுக்கு எங்களோட பரிசு. எல்லாரும் பாருங்க, யூத ஜனங்களோட ராஜா அவரோட சிலுவை தூக்கிட்டு எருசலேம் வீதியில வலம் வராரு. எல்லாரும் அவருக்கு மரியாதை செலுத்துங்க, எல்லாரும் அவருக்கு மரியாதை செலுத்துங்க. ஏன் இயேசு இந்த பாரமான சிலுவையை சுமக்க வேண்டும்? விவிலியம் சொல்லுகிறது, ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். நம் பிணிகளை அவர் தாங்கிக் கொண்டாராம். நம் நடுவில் அருமையான சகோதரன் லாரன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அவங்க சில வார்த்தைகளை தங்க வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுவாங்க. என்னுடைய பெயர் லாரன்ஸ். நான் பிறந்த உடனேயே சில நோய்களால் தாக்கப்பட்டு சில நாட்களிலே நான் இறந்து விடுவேன் என்று சொல்லி என்னை ஒரு துணியிலே சுற்றி என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் இதே ஆலயத்திலே அன்று பங்கு தந்தையாக இருந்த ஃபாதர் வின்சென்ட் இடத்திலே கொண்டு வந்தார்கள். காலை 6 மணிக்கு அவருடைய அறை கதவை தட்டி, ஃபாதர், இவன் இறந்து விடுவான், இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னார்கள். தந்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். கொடுத்த உடனேயே என்னுடைய தாத்தா இங்கே இருக்கிற பீடத்திலே கொண்டு போய் என்னை போட்டார். போட்டவுடன் போட்டு ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார் என்றால், இவன் பிழைத்து கொண்டான் என்றால் இவனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு என்னை தூக்கி வந்து விட்டார். என்னுடைய தாத்தா ஜெபம் செய்து என்னை தூக்கி வந்த உடனேயே ஆண்டவர் என்னுடைய உடலில் இருந்த அந்த நோயை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் சுமந்து கொண்டார். பிறகு நான் வளர ஆரம்பித்தேன். என்னுடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். எனக்கு மேலே 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். நான் கடைசியாக பிறந்தவன். இப்படி போய்கொண்டிருந்த நேரத்திலே என்னுடைய தந்தை ஒரு சொற்ப சம்பளத்திலே ஒரு தனியார் நிறுவனத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தால், எங்களுடைய பெரிய குடும்பமாக இருந்த காரணத்தினால் போதிய வருமானம் இல்லை. பண பிரச்சனை, கடன் பிரச்சனையால் நான் துக்கப்பட்டு போனேன். என்னுடைய பள்ளி பருவம் அப்படியே போய்கொண்டிருந்தது. பள்ளி படிக்க கொண்டிருந்த காலத்திலேயே மீண்டும் என்னை நோய் தாக்கியது. மஞ்சக்காமாலை நோயினால் தாக்கப்பட்டேன். அதன் பிறகு கக்குவா இருமல் என்று சொல்வார்கள், அதிலே தாக்கப்பட்டேன். இறுதியாக காச நோய், டிபி, ஒரு முத்தின நிலையிலே நான் பாதிக்கப்பட்டேன். இப்படியாக போய்கொண்டிருந்த நேரத்திலே என்னுடைய பள்ளி இறுதி படிப்பு வந்தது. பள்ளி படிப்பு முடிந்தவுடன் நான் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் வருமானம் இல்லை, வறுமை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை. நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன், சம்பாதித்தேன். ஆனால் என்னால் கடனை கட்ட முடியவில்லை. துக்கம் மேலும் மேலும் அழுத்தியது. வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு உண்டாக்கியது. இப்படி போய்கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய திருமண வயது வந்தது. எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனால் என்னுடைய கடன் பிரச்சனையோ என்னுடைய துக்கங்களோ எதுவுமே மாறவில்லை. பிறகு நான் வேலை செய்து கொண்டிருந்த அலுவலகத்திலே இங்கே இருக்கிற ஊழியத்தை இருந்த நண்பர் ஒருவர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார். என்னை பார்த்து, நம்ம மேட்ராஸ் ஆலயத்தில் புதன்கிழமையில் சாயந்தரம் மாஸ் முடிஞ்சோன்னே அங்கே நம்மளுடைய ஜெபக்கூட்டம் நடக்கும், நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. உடனே நான் அங்கே போனேன். அங்கே ஜெபக்கூட்டம் முடிஞ்சது. நம்மளுடைய சகோதரன் அவர்கள் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது நானும் போய் அதுக்காக ஜெபிக்கிறதுக்காக நின்ற பொழுது சகோதரன் ஜெபித்தார்கள். சகோதரன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இவ்வாறு சகோதரன் மூலமாக பேசினார். தாயின் கருவினிலே உன்னை நான் காத்து கொண்டேன், உன்னை நான் தேர்ந்து கொண்டேன்னு ஆண்டவர் பேசினார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் என்னுடைய தாயார் இடத்துல இதை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதுதான் எனக்கு என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேன். என்னவென்றால், என் தாய் கருவிட்டு இருக்கும் பொழுது என் தாய்க்கு வயது 40. இந்த 40 வயதிலே அவர்கள் கருவுற்று இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அவரை கிண்டல் செய்திருக்கிறார்கள், எள்ளி நகையாடி இருக்கிறார்கள்.
அவர்களை பார்த்து சிரித்திருக்கிறார்கள். உனக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, கடைசியா இது உனக்கு தேவையா என்று சொல்லி ஏசியும் பேசியும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் தாயார் மனம் நொறுங்கி போனார்கள். ஆனாலும் இவர்கள் வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். கடைசியிலே அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள். இந்த கருவை கலைத்து விடு என்று சொன்னார்கள். ஒரு கட்டத்திலே இவர்களுடைய வற்புறுத்தல் தாங்காமல் என்னுடைய தாயும் அதற்கு சம்மதித்தார்கள். ஆனால் முன்குறித்த ஆண்டவர் அந்த தாயின் கருவினிலே என்னை காத்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். இதை கேள்விப்பட்ட பிறகும் என்னுடைய சூழ்நிலை மாறியது. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் நான் நோயுற்று இருக்கும் பொழுது, அதிலிருந்து விடுதலாகி வரும் பொழுது ஏதோ எதேச்சையாக நடந்தது என்று நினைத்து கொண்டேன். இல்லை, என்னுடைய நோய்கள் அனைத்தையும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் மேல் சுமந்து கொண்டார். நான் விடுதலை பெற்றேன். அதன் பிறகு என் சூழ்நிலை மாறியது. என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்தது. என் துக்கங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசுவுக்கே நன்றி. அல்லேலூயா. சாக கிடந்த இவரை இதே ஆலயத்தில் குழந்தையாய் கொண்டு வந்து போட்டார்கள். ஆனால் கடவுளோ இவருக்கு சுகத்தை கொடுத்தார். இவருடைய துக்கங்களையும் இவருடைய வியாதியையும் அவர் சுமந்து கொண்டார் இந்த சிலுவையில். பல சமயங்கள்ல நம்ம வியாதியோடும் வேதனையோடும் கஷ்டப்படுகிறோம். இன்று ஒரு அருமையான நண்பர் சொன்னார், ஒரு கடவுளுடைய மனிதனை அடிக்கடி சந்திக்க செல்வேன், எவ்வளோ பிரச்சனையோட போறேன், ஆனா அவரை பார்த்தவுடன் எங்கதான் அந்த பிரச்சனைகள்லாம் மறைந்து போகிறது என்று தெரியவில்லை என்று சொன்னார். அப்போது என் மனதிலே தோன்றியது, அந்த கடவுளுடைய பணியாளரை தெரியும், அநேகருக்காக ஜெபிக்கக்கூடியவர், அநேகருக்காக கஷ்டப்பட்டு கடவுள் பணியை செய்யக்கூடியவர். அவர் அந்த கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவரிடத்துல போய் சொல்லும் போது கஷ்டப்பட்ட ஆண்டவர் அதை புரிந்து கொண்டு அவருக்கு நன்மையை செய்கிறார். ஒருவேளை இங்கு வந்திருக்கிற நாம் கூட பலவிதமான மன கிளேசத்தோடு வேதனையோடு வந்திருக்கலாம், மன கவலையோடு வந்திருக்கலாம், பல பாரத்தோடு வந்திருக்கலாம். இன்று இந்த ஆண்டவர் ஆகிய இயேசுவை பாருங்க. அவர் பாரமான சிலுவையை சுமந்து இருக்கிறத கொஞ்சம் பாருங்க. அவர் சுமந்திருப்பது வேறு ஒன்றும் அல்ல, உங்களுடைய என்னுடைய வேதனையை, கஷ்டத்தை, வியாதியை. அவர் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறார்? நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நான் உனக்காக எல்லாவற்றையும் சுமந்து விட்டேன் என்று சொல்லுகிறார்.